Hello friends. So welcome to the very important chapter. இல்லனா மேத்தமேட்டிக்ஸ்லயே ரொம்ப ஒரு சூப்பரான கான்செப்ட்னா அது லாகரிதம்ஸ் தான். ஓகேவா? ஸோ இது ஏன் நான் அப்படி சொல்றேன்னா இது வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு சாப்டர். பிகாஸ் நம்ம வேற எந்த சாப்டர் நீங்கள் எடுத்தாலுமே அதுக்கு வந்து ஒரு ஒரு லாஜிக் இருக்கும். இல்லை அதை நீங்கள் கண்டுபிடிச்சவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு ஜாமெட்ரி இல்லைனா நம்ம நார்மலாக பார்க்குற அரித்மேட்டிக் அது எல்லாமே நம்மளால அட்லீஸ்ட் ஒரு மாதிரி திங்க் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ ஜாமெட்ரினா ஒரு ட்ரையாங்கிள் இப்படி இருக்கு, அதோட ஏரியா எப்படி இருக்கும், பெரிமீட்டர் எப்படி இருக்கும், ஸோ அதோட டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் வந்து நம்மளால திங்க் பண்ண முடியும், விஷுவலைஸ் பண்ண முடியும். பட் லாகரிதமை கண்டுபிடிச்சவங்களோட அவங்களோட ஐடியாவை யோசிச்சு பாருங்களேன். லாக் வந்து நம்ம லாக் புக்குன்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஒரு புக் இருக்கும். அதுல அது ஒவ்வொரு நம்பருக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். அதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? ஸோ அதெல்லாம் நினைச்சு பார்த்தீங்கன்னா யூ வில் ஃபீல் தட் திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். இல்லைனா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான இல்லை ஒரு யூனிக்கான சாப்டர் இது. ஓகேவா? ஸோ வி வில் சி the concepts of logarithms in this class. ஸோ லாகரிதம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பரை வந்து நம்மளால எப்படிலாம் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். இப்போ நான் வந்து 16ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ n is equal to 16. அப்படி இல்லைன்னா நான் என்ன வந்து என்னன்னு சொல்ல, n is equal to 4 ஸ்கொயர்னு சொல்லுவேன். கரெக்டா? வேற என்ன சொல்லலாம்? ஆர் n is equal to 4 ஸ்கொயரா? அப்போ இல்லைனா இப்படி இருக்குமா, 4 is equal to 16 power 1/2. ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டா நம்மளால இந்த நம்பர் 16 எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். பட் இந்த பவர் கரெக்டா, இங்க வந்து 4 ஸ்கொயர் எழுதியிருக்கேன், இங்க 4 power 1/2 எழுதியிருக்கேன்னா, ஸோ ஹவு டு ரெப்ரசென்ட் த நம்பர் 16 இன் டேர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் பவர். ஓகேவா? அதுதான் இந்த லாகரிதமோட மேட்டர். ஓகேவா? ஒரு a பவர் x is equal to n னா then a is equal to n power 1/x னு சொல்லலாம். அப்படி இல்லனா in terms of x ல எப்படி எழுதலாம், அதுதான் லாகரிதம். ஓகேவா? x is equal to log n to the base a. ஓகேவா? so this is the way by which I can express a number in terms of its power. ஓகேவா? so ஒரு நம்பர் a பவர் x is equal to n னா a is equal to n power 1/x னு சொல்லலாம். பட் அந்த பவர் அந்த x டேர்ம்ல இருக்குல்ல, அந்த in terms of பவர்ல எப்படி ஒரு நம்பர் எக்ஸ்பிரஸ் பண்றதுனா, for that we are using this logarithm. ஓகேவா? ஸோ இந்த லாகரிதம்ல ஸோ தேர் இஸ் சம் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இங்க வந்து a should be greater than 0. ஓகேவா? அதாவது இந்த பேஸ் ஓகே, ஸோ அதை வந்து இப்படி எழுதுறேன். ஓகேவா? அடுத்த ஸ்லைட் எழுதுறேன். கண்டிஷன்ஸ் log a to the base b is equal to x எடுத்துக்கலாமா? ஸோ இங்க the base should be greater than 0. ஓகேவா? b வந்து 0 ஓட கிரேட்டரா இருக்கணும். b வந்து 1 இருக்கவே கூடாது. and a that should be greater than 0. ஓகேவா? a வந்து நெகட்டிவ் நம்பரா இருக்கவே கூடாது. ஓகே, so these are the conditions so that அதான் லாக்னு நான் வந்து எழுதணும்னா ஸோ இந்த கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகேவா? ஸோ நான் வந்து பேஸ்ல இருக்குல்ல, அந்த பேஸ் வேல்யூ வந்து 0வோட கிரேட்டரா இருக்கணும், 1 இருக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த a log a னு போடுறோம்ல, அந்த வேல்யூ வந்து it should be greater than 0. ஓகேவா? it should not be a negative number. ஓகே, so these are the conditions. ஓகே, இப்போ அடுத்து இந்த லாக்ல வந்து சில ஃபார்முலாஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம லோயர் ஸ்டாண்டர்ட்ஸ்லேயே ஸ்கூல்ல படிச்சிருப்போம். ஸோ தட் இஸ் இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா log a to the base a is equal to 1. ஓகேவா? ஸோ லாகரிதம் ஆஃப் எனி நம்பர் டு த சேம் பேஸ் இஸ் 1. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். அடுத்த செகண்ட் ரூல் என்னன்னா, log 1 to the base a is equal to 0. ஓகேவா? ஸோ log of 1 வந்து 0. அது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. log of 1 to any base. ஓகேவா? log of 1 to any base is 0. ஓகேவா? and another one condition, base வந்து 1 இருக்க கூடாது. ஓகேவா? base வந்து it will never be 1. ஓகே, அடுத்தது தேர்ட் கண்டிஷன் இல்லனா தேர்ட் ரூல். இது நம்ம ஆல்ரெடி நல்லா தெரிஞ்சதுதான். log a m into n that can be expressed as log m to the base a plus log n to the base a. ஓகேவா? ஸோ அடுத்து ஃபோர்த் ரூல், log of m by n to the base a is equal to log m to the base a minus log n to the base a. ஓகேவா? அடுத்தது
see இப்படி இருக்கு log of m m power p to the base a this can be written as இந்த p பவர் இருக்குல்ல அது வந்து முன்னாடி வந்துரும் p into log m to the base a ஓகேவா இந்த மாதிரி எழுதுவோம் அடுத்தது if log of a power p m இப்படி இருந்தா என்ன ஆகும்னா இந்த p வந்து இங்க 1 by ல இருக்கும் 1 by p into log of m base a ன்னு எழுதுவோம் புரிஞ்சுச்சா அதாவது நார்மல் அந்த மேல இருக்குல்ல சோ இதுக்கு பேர் என்ன இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் நல்லா பாத்துக்கோங்க ஓகேவா அதாவது பேஸோட பவர் வந்து நான் வெளியில கொண்டு வந்தா ரெசிப்ரோக்கல் ஆகும் மேல அந்த log m ஓட பவர் ஓகேவா அந்த அந்த நம்பரோட பவர் வந்து வெளில வந்துச்சுன்னா நார்மலா இருக்கும் ஓகேவா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோமே log a பவர் x b பவர் y அது எப்படி எழுதலாம்னா x by y into log a to the base b ன்னு எழுதலாம் புரிஞ்சுச்சா இந்த ஓகே அடுத்த ரூல் என்னன்னா இது பேஸ் அண்ட் இத வந்து சேஞ்ச் பண்றது log b to the base a is equal to 1 by log a to the base b ஓகேவா அதாவது அந்த பேஸையும் நம்பரையும் நான் சேஞ்ச் பண்ணனும்னா I have to take the reciprocal ஓகேவா இது ஒரு ரூல் ஓகேவா log b base a is equal to 1 by log a base b ஓகேவா அடுத்தது log of m base a is equal to நான் வேற இது வந்து இப்படி எழுதலாம் log m divided by log a to வேற ஒரு பேஸ் இங்க வந்து பேஸ் a வா அப்ப இதுக்கு வந்து பேஸ் x ன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா வேற ஒரு காமனான பேஸ் வச்சு இந்த மாதிரி பிரிச்சு எழுத முடியும் ஓகே log of m to the base a is equal to log m by log a and the denominator அந்த ரெண்டு இத டிவைட் பண்றோம்ல நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் சேம் பேஸ் தான் இருக்கணும் அந்த சேம் பேஸ் எதுவா இருக்க கூடாது அந்த நம்ம எதுல இருந்து எடுத்துறோம் ஃபர்ஸ்ட் இதுக்கு பேஸ் a வா அப்ப அதே இத பேஸா போட கூடாது a வை தவிர வேற எந்த நம்பர் வேணாலும் பேஸா போட்டுக்கலாம் ஓகேவா this is another one rule next one yeah a பவர்ல log a to the base n that is equal to n okay so இது ஒரு முக்கியமான ரூல் ஓகே a பவர் log n to the base a is equal to n ஓகேவா சோ இந்த a வும் log a வும் கேன்சல் ஆயிட்டு வெறும் n தான் இருக்கும் நெக்ஸ்ட் c a பவர் log b is equal to b பவர் log a ஓகேவா சோ I can இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் ஓகே ஃபைன் just a minute வேற எதுவும் இருக்கான்னு பார்த்து சொல்லிடுறேன் ஓகே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஃபைன் ஓகே சோ இவ்வளவுதான் லாக்ல இருக்க ரூல்ஸ் இல்லனா கண்டிஷன்ஸ் இல்ல ஃபார்முலாஸ் இதுக்கு எந்த பேர் வேணாலும் சொல்லிக்கலாம் ஓகே சோ இதுதான் கண்டிஷன்ஸ் இல்லனா ரூல்ஸ் ஓகேவா சோ நவ லெட்ஸ் கோ டு தி क्वेश्चन சோ இது இல்லாம இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் இருக்கு சோ இப்போ அது வந்து எப்படின்னா இப்போ நம்ம அந்த ஸ்கூல்ல எல்லாம் லாக் புக் எடுத்து பார்ப்போம் கரெக்டா சோ அந்த கான்செப்ட் தான் இது ஓகேவா சோ இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் log ஓகேவா n வந்து 1 விட பெருசா இருந்துச்சு n னா நம்பர் ஓகேவா and sign வந்து பாசிட்டிவ் ஓகேவா then அந்த கேரக்டரிஸ்டிக் ஓகேவா சோ கேரக்டரிஸ்டிக்னா என்னன்னா இப்ப நம்ம log of இப்போ log 2 is equal to 0.4010 ன்னு எழுதுவோமா கரெக்ட்டா 4010 தானே log 3010 3010 ஓகே இப்ப log 2 is equal to 0.3010 ன்னு எழுதுறோம்னா இதுல இந்த 0 இருக்கா இதுக்கு பேரு தான் கேரக்டரிஸ்டிக் ஓகேவா okay see for any number of n greater than 1 இந்த கேரக்டரிஸ்டிக் என்னவா இருக்கும்னா integral part minus 1 ஓகேவா integral part minus 1 that is இப்போ 2 ஓட integral part என்ன வெறும் 2 தான்
2 மீன்ஸ் ஒரே ஒரு இன்டெக்ரல் பார்ட் தான் இருக்கு. அப்ப 1 minus 1 என்ன 0. அப்ப கேரக்டரிஸ்டிக் வந்து 0வா போடணும். அடுத்து இந்த டெசிமலுக்கு அடுத்து இருக்கிறது வந்து நம்ம லாக் புக் வச்சு செக் பண்ணுவோம். கரெக்ட்டா? அடுத்து 0 less than n less than 1 சைன் வந்து நெகட்டிவ். ஓகேவா? இதுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா see அத இன்டெக்ரல் பார்ட் +1 இருக்கும். ஓகே? சோ இது நான் क्वेश्चन வந்து கொண்டு வரேன். see ஒரு क्वेश्चन இருக்கு. அத வச்சோம்னா உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். ஓகே? Find the number of digits of 3 power 43 if log 3 is equal to 0.4771. ஓகேவா? இங்க number of digits கேட்டிருக்கானா? அப்போ first let x is equal to 3 power 43 ன்னு எடுத்துக்கலாம். அப்போ log x என்னவா இருக்கும்? ரெண்டு சைடு log எடுக்கணுமா? that is log of 3 power 43 ன்னு இருக்கும். that is 43 into log 3. log 3 ஓட வேல்யூ வந்து நமக்கு தெரியுமா? 43 into 0.4771. ஓகேவா? so wait a minute, I will multiply this. 0.4771 multiplied with 43 will give me 20 point. ஓகேவா? that is equal to 20.5153. ஓகேவா? so log x is equal to 20.5153. அதாவது log x னா என்னன்னா 3 power 43. ஓகேவா? x வந்து அதுதானே 3 power 43 ஓட log வேல்யூ என்னன்னா 20.5153. ஓகேவா? நான் இங்க என்ன சொல்லிருக்கேன்? for n greater than 1 இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னவா இருக்கும்? கேரக்டரிஸ்டிக் is equal to integral part minus 1. அப்ப இங்க 20 இருந்துச்சுன்னா அந்த நம்பர்ல 21 டிஜிட்ஸ் இருந்திருக்குமா? கரெக்ட்டா? 21 டிஜிட்ஸ் இருந்தா தானே நான் 21 minus 1 is equal to 20 ன்னு போட்டுட்டு அடுத்து டெசிமலுக்கு அடுத்து log வேல்யூ எழுதுவேன். கரெக்ட்டா? so in 3 power 43 it will have 21 digits. ஓகேவா? so இன்னொரு क्वेश्चन பாத்துருவோம் இதே மாடல்ல. find the number of digits. ஓகேவா? find the number of digits of n is equal to 2 power 12 into 7 power 10. ஓகேவா? so let x is equal to 2 power 12 into 7 power 10. ஓகேவா? அப்போ taking log on both sides, log x is equal to log of 2 power 12 into 7 power 10. that is log a into b is equal to log a plus log b. so இங்க வந்து log 2 power 12 plus log 7 power 10. அடுத்து இத வந்து 12 log 2 plus 10 log 7. log 2 ஓட வேல்யூ என்ன? 12 into 0.3010 plus 10 into log 7 ஓட வேல்யூ 0.8451. ஓகேவா? so இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோமா? so இங்க என்ன வரும்? 12 with 36 3.612 ன்னு வருமா? yes 3.612 plus 8.451. so இத ஆட் பண்ணா எனக்கு இன்டெகிரல் வேல்யூ வந்து 8 19 11 12 வருமா? so இத ஆட் பண்ணா சம் என்னவா இருக்கும்? so log x is equal to 3a 6 0 அடுத்து 12 இருக்குமா? ஓகே அப்ப நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் என்னவா இருக்கும்? நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் is equal to 13. because எனக்கு டெசிமலுக்கு முன்னாடி 12 இருக்கு. so that is integral part minus 1 is equal to 12 na integral part will be 13. okay yes okay so now let's go to the common questions. okay so first question, evaluate log 10 200 plus log 40 to the base 10 plus 2 log 25 to the base 10. ஓகேவா? so இங்க என்ன பண்ணலாம்? 2 log okay see இத first இந்த log
10 log 200 base 10 log 2 into 100 ன்னு போடலாமா to the base 10 plus log 40 அப்படியே 2 போட்டோம் ஓகேவா இல்ல 4 into 10 ன்னு கூட பிரிக்கலாம் பிகாஸ் ஏன்னா கேன்சல் ஆயிட்டு எனக்கு 1 ன்னு வரும் 4 into 10 plus இது வந்து என்னவா இருக்கும் log 25 square base 10 ஓகேவா that is log 2 to the base 10 plus log 100 to the base 10 plus log 4 to the base 10 log 10 base 10 plus log of 625 to the base 10 கரெக்டா that is இங்க என்ன இருக்கும் log 2 தான் அதே தான் இருக்கும் log 2 base 10 இதோட வேல்யூ என்ன log of 100 to the base 10 ஓட வேல்யூ 2 because see log 100 base 10 log of 10 square base 10 எழுதுறோம் that is 2 into log 10 to the base 10 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கரெக்டா log a to the base a is equal to 1 அப்போ இந்த வேல்யூ வந்து 2 plus log 4 to the base 10 அடுத்து இங்க plus 1 இருக்கும் plus log of 625 to the base 10 that is 3 plus 3 plus log 4 to sir 8 8 to the base 10 plus log of 625 to the base 10 okay இத வேற எப்படி நம்மளால ஸ்ப்ரெட் பண்ண முடியும் 625 ஐ 80 மல்டிப்ளை பண்ணலாமா அடுத்த ஸ்டெப்ல இங்க ஆல்ரெடி என்ன இருக்கு 3 இருக்கா 3 plus log 8 to the base 10 ஓகேவா log 8 base 10 plus log of 625 to the base 10 625 ஐ 80 மல்டிப்ளை பண்ணலாமா சோ 8 25 200 8 6 48 அப்ப 5000 வருமா that is 3 plus log of 5000 to the base 10 so once again இத வந்து 3 plus log 5 base 10 plus log of 1000 base 10 so இப்ப 3 plus log 5 base 10 இதோட வேல்யூ என்னவா இருக்கும் 3 இருக்குமா so the final answer வந்து 6 plus log 5 base 10 ஓகேவா so this is the final answer 6 plus log 5 to the base 10 okay அடுத்த question simplify the following expression simplify the following expression and express the answer okay va and express the answer in terms of log 5 okay in terms of log 5 okay va so and the expression enna log 10 300 plus 2 log of 243 to the base 10 minus 3 log 81 base 10 plus log of 48 to the base 10 minus log 800 base 10 okay va so I want to express it in terms of log 5 so first என்ன பண்ணலாம் so இந்த பவர் எல்லாம் நான் வந்து இது பண்ணலாம் so இது அப்படியே இருக்கட்டும் log 300 base 10 அடுத்து என்ன இருக்கும் plus log of 243 square base 10 minus 3 into log 80 sorry 3 இல்ல வெறும் log 81 cube ஆயிருமா minus log of 81 cube base 10 plus log 48 base 10 minus log 800 base 10 so இங்க என்னமா இருக்கும் log plusல இருக்கறதெல்லாம் மல்டிப்ளை பண்ணலாமா 300 into 243 into 243 into 48 divided by 81 into 81 into 81 into 800 okay let's do it
ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகுது. 1 8s are 8, 6 8s are 48. ஓகேவா? 81 1s are இது வந்து 3 டைம்ஸ் வரும். இதுவும் 1 டைம் வரும். இது 3 டைம் வரும். 3 3s are 9, 9 3s are 27. 27னா இது வந்து ஓவராலா 3 இருக்கும். இங்க வந்து வெறும் 2 இருக்கும். ஓகே, ஸோ log 2 to the base 10. ஓகேவா? ஃபைனல் ஆன்சர் என்னவா இருக்கும்னா log 2 base 10. ஓகே, அவன் வந்து ஆன்சரை log 5ல எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்றானா? ஓகே, அடுத்த ஸ்டெப் எழுதலாம். இங்க log 2 base 10, எனக்கு பேஸ் வந்து 5ஆ வரணும். கரெக்டா? 10 நான் எப்படி 5ஆ கொண்டு வர்றது? இல்லையா, அவன் என்ன கேட்டனா log 5ல எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருந்தானா? ஓகே, ஸோ பேஸ் தேவையில்லை. இந்த 2வை நான் 5ஆ மாற்றணும். கரெக்டா? 2வை 5ஆ மாற்றணும்னா நான் வந்து 2வை 10/2 எழுதணும். கரெக்டா? log of 10/2 to the base 10. கரெக்டா? இல்ல 10/5, சாரி 10/2னா 5 ஆயிடும். 10/5 போடணும். 10/5. see log 2 is equal to 10/5. அதான் இங்க எழுதியிருக்கேன். so that is equal to log of 10 base 10 minus log 5 base 10. that is 1 minus log 5 base 10. ஓகேவா? so this is the final answer. ஓகேவா? 1 minus log 5 to the base 10. ஓகே, அடுத்த क्वेश्चन. solve for x. okay, solve for x where log 10 80x is equal to 6. ஓகே, see இங்க என்ன கொடுத்திருக்கான்? log of 80x to the base 10 is equal to 6. அப்போ அந்த நம்பர் என்னவா இருக்கும்? 80x is equal to 10 power 6. அப்ப 8x is equal to 10 power 5. x is equal to 1 1 2 3 4 5 divided by 8. x is equal to 1000ல 8 வந்து 125 இருக்கும். அப்புறம் ஒரு 2 0 இருக்கும். கரெக்ட்டா? அப்ப 12500 ஆன்சர். yes, so 12500 is the answer. okay, so already நமக்கு தெரியும்ல log a to the base b is equal to x னா b power x is equal to a. ஓகேவா? இத தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். 10 power 6 is equal to 80x. ஓகேவா? அடுத்த क्वेश्चन. solve for x. solve for x where log of 4x minus log 8 is equal to log 12. see base எதுவுமே இல்லனா base வந்து 10 இருக்குறது அர்த்தம். ஓகேவா? இப்ப log of 4. ஓகே, சோ இந்த இத நான் அந்த சைடு கொண்டு போய்ட்டா, so log 4x is equal to log 12 plus log 8. அப்ப என்னவாகும்? log of 4x is equal to log 48. 12 into 8 வந்து 96 தானே, 48 போட்டிருக்கேன். 12 8s are 96. okay, 96. see if base are equal then both the sides log will be equal இருக்கும். so 4x is equal to 96, x is equal to 24. ஓகேவா? see in logல ரெண்டு சைடோட பேஸ் ஈக்குவலா இருந்தா அந்த லாகோட என்டையர் வேல்யூமே ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? so x ஓட வேல்யூ வந்து 24. ஓகே, அடுத்த क्वेश्चन. solve for x. log of x plus 1 plus log x minus 1 is equal to log of 224. so log x plus 1 into x minus 1 என்ன அர்த்தம்? so log of x plus 1 into x minus 1 இருக்குமா? so that is equal to log of 224. so x plus 1 into x minus 1 is equal to log of x square minus 1 is equal to log of
224. ரெண்டு சைட்லயும் பேஸ் ஈக்குவல், அப்ப லாகரிதமோட வேல்யூவும் ஈக்குவலா இருக்கும். அப்ப x square minus 1 is equal to 224 னா x square is equal to 225, x is equal to plus or minus 15. கரெக்டா? ஆக்சுவலா log வந்து x வந்து இந்த இடத்துல இருக்கா, அப்ப x ஓட வேல்யூ வந்து கன்ஃபார்மா நமக்கு தெரியும் கரெக்டா, x is greater than 0வா இருக்கணும். ஓகே, அப்ப x is equal to 15 தான் ஆன்சர். ஓகே, so the value for x is 15. Okay, logarithms are not defined for negative values. Okay, so the value for x is 15. Okay, அடுத்த question. Express log of cube root of a power 4 divided by c square b power 6. Okay, c square b power 6 in terms of log a, log b and log c. ஓகேவா, ஸோ நான் இந்த கொடுத்திருக்க எக்ஸ்பிரஷனை log a, log b, log c ன்ற ஃபார்மேட்ல எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ கொடுத்திருக்கிறது என்னது, ஸோ log of cube root of a power 4 divided by c square b power 6. ஸோ இத log of cube root of a power 4 minus log of c square b power 6 எழுதலாமா. அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும், log of a power 4/3 இருக்குமா, அடுத்து minus log c square plus log b power 6. அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும், இத பவர் முன்னாடி வந்துருமா, 4/3 log a minus 2 log c minus 6 log b. கரெக்டா? Yeah, so this is the final answer. Okay va, so in terms of log a b c la express பண்ணனும்னா 4/3 log a minus 2 log c minus 6 log b is the answer. அடுத்த question, find the number of digits. Okay va, so first பார்த்தோம்ல அத மாறல, find the number of digits in 14175 the whole power 11. Okay, given that log 2 is equal to 0.3010, அடுத்து log 3 is equal to 0.477 and log 7 is equal to 0.845. ஓகேவா, ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் let x is equal to 14175 power 11. இப்போ ரெண்டு சைடு log எடுக்கலாமா, ஓ log x is equal to log of 14175 power 11. இப்போ இந்த 14175 நான் வந்து prime factorization பண்ண போறேன். ஓகே, ஸோ இது வந்து 5 டேபிள் இது பண்ணோம்னா 5 2s are 10, பேலன்ஸ் 4 வருமா, 8 போட்டோம்னா பேலன்ஸ் 1 வரும், 5 3s are 15, பேலன்ஸ் 2, அப்புறம் 5 வரும், 28 35. 7 டேபிள்ல போட்டோம்னா 405. அடுத்து 5 டேபிள்ல போட்டா 81, அப்ப 9 இருக்குமா, தட் இஸ் 9 9 5 5 7. 9 வந்து 3 ஸ்கொயர் 3 ஸ்கொயர், அப்ப 3 பவர் 4 5 ஸ்கொயர் 7 பவர் 1. ஓகே, ஸோ இது வந்து எப்படி இருக்கும், log x is equal to 11 log 3 power 4 5 square 7 power 1. So that is 11 into log 3 4 plus log 5 square plus log 7. கரெக்டா? ஓகே, இப்போ log 5 ஓட வேல்யூ நமக்கு கொடுக்கல. கரெக்டா? 5 ஓட வேல்யூ கொடுக்கலனா log 5 வந்து நான் 10/2 ன்னு எடுத்துப்பேன். ஓகேவா, see that is இங்க எப்படி இருக்குன்னா 11 into 4 log 3 4 log 3 plus 2 log of 10/2. கரெக்டா? plus log 7 ன்னு இருக்கும். ஓகே, அடுத்த ஸ்டெப் வந்து ஃபர்ஸ்ட் இது இங்க எழுதிரலாம், 11 into
என்ன இருந்துச்சு 11 into 4 log 3 4 log 3 அடுத்து plus 2 log 10 by 2 அடுத்து plusல log 7 இருந்துச்சா plusல log 7 ஓகே இப்போ that is 11 into 4 log 3 இங்க என்ன இருக்கும்னா plus 2 log 10 minus 2 log 2 இருந்திருக்கும் கரெக்டா plus log 7 ஓகே 11 into 4 into log 3 ஓட வேல்யூ என்ன log 3 வந்து 0.477 ஓகேவா 0.477 plus 2 log 10 base 10 வந்து 2 தான் இருக்கும் minus 2 into 0.301 plus 7 க்கு வந்து என்னது 0.854 845 that is 11 into 477 into 4 என்ன 477 sorry 0.477 into 4 is equal to 1.908 plus 2 minus 0.602 plus 0.845 ஓகேவா ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணணுமா 1.908 plus 2 plus 0.845 is equal to 4.753 அதுல இருந்து 0.602 சப்ராக்ட் பண்ணா 4.151 இருக்கு ஓகேவா so that is equal to 11 into 4.151 ஓகேவா அப்போ 4151 4151 so 45661 so எத்தனை டிஜிட் 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா that is 45.661 அப்போ 45 வந்து இன்டெக்ரல் வேல்யூ -1 அப்போ டோட்டலா 46 digits will be there correcta 46 digits will be there okay so the answer for this question is 46 okay fine so that's all guys we will meet in the next class okay thank you